Hi guys, welcome back to our channel. So நாங்கள் வந்து ஊர்லேருந்து வரும்போது இந்த ரூம் எடுத்தோம். ஆல்ரெடி பெங்களூரில் இருக்கும்போது இந்த ரூம் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு இருந்தோம். வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. ஏதோ வீடு மாதிரியே ஃபீலாக இருக்கிறதுனால வீடு மிஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிட்டோம். அன்றைக்கி காமிக்க முடியல, நேற்று ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். ஸோ நேற்று காமிக்க முடியல, அதனால தான் இன்றைக்கி கிளம்பிங்கிறோம். அதுக்குள்ளே சீக்கிரமாக உங்களுக்கு இந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடலான்ட்டு. பாருங்கள், அங்கே ஏசி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஏசி ரூம் தான். இங்கே இருக்கிற வெயிலுக்கு நம்ம ஏசி இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வேக்காடு. பாருங்கள், இப்போ கரண்ட்டு போயிட்டு இருக்குது, அதனால ஏசி இல்லை. ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கோம், சவுண்ட் வரும்ன்ட்டு. அதுக்குள்ளே எனக்கு எப்படி ஸ்வெட் ஆகிங்குது. ஸோ எப்போவுமே சம்மர் காலத்தில் நம்ம வந்து ஏசி ரூம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிம்மதியாக தூங்கணும். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நம்ம ஏசி ரூம் எடுத்துங்கிறோம். ஸோ இந்த ரூமோட காஸ்ட் என்னென்னா 2600, அதாவது 2 நாளைக்கு 2600 பே பண்ணியிருக்கிறோம். பாத்ரூமு அம்மா பெட்ரூமு இதெல்லாம் நல்லாயிருக்கு. கரண்ட்டு போயிடுச்சு, அதனால ஏசி ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதான் கரண்ட் போனதுனால ஏசி ஒர்க் ஆகலை, அதுதான் ஒரு ப்ராப்ளமாக தவிர இந்த வீட்டு ஓனர் வந்து க்ளீனாக நல்லா பார்த்துக்கணும். ஆக்சுவலி சொல்ல போனால் இது ஹோம் ஸ்டே கிடையாது, ஹோம் ஸ்டே. ஹம்பிலேருந்து இங்கே 3 கிலோமீட்டர் இருக்கிறதுனால எங்களுக்கு இது பக்கமாக இருந்துச்சு, அதனால நாங்கள் இது புக் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்க்கிங் காம்பவுண்டு கிடையாது, இவங்கள்தே ஜாகா இருக்குது. அந்த காம்பவுண்ட் எதுவும் கட்டலை. இவங்க ஜாகா பக்கத்துலேயே ஜாகா இருக்கிறதுனால எங்கள் பைக்கு வந்து அங்கே நிற்க வச்சுக்கிறோம். அது சேஃப்டியாக இருக்குது. மற்றபடி பாத்ரூம் எல்லாம் நல்லா இருக்குங்க. பெட்ரூம் பெரிய ரூம் ஒன்றும் இல்லை, சின்ன ரூம் தான். ஒரு காட் போட்டிருக்காங்க, அங்கே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாத்ரூமும் நல்லா இருக்குங்க. பாத்ரூமில் வந்து ஹாட் வாட்டரும் இருக்குது, கூல் வாட்டரும் இருக்குது. பட் ஹாட் வாட்டர் நம்மளால் எடுக்க முடியல, அதனால நாங்கள் கூல் வாட்டர் தான் எடுத்துக்கணும். கோல்டு வாட்டரே ஹாட் வாட்டருக்கு தான் வந்துங்குதுங்க. ஆமாம். இப்போ பாத்ரூம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாத்ரூமு ஹாட் வாட்டர் இருக்குது, கோல்டு வாட்டர் இருக்குது. பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, இந்தியன் டாய்லெட் கிடையாது. பாத்ரூம் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து எங்கே கிளம்புறோம்னா ஹைதராபாத் கிளம்புறோம். அங்கே போயிட்டு நம்ம கிளம்பும் போதே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம டைம் ஆகிடுச்சுங்க, சீக்கிரமாக போனால் தான் நம்மளால சாயங்காலத்துக்குள்ளே ஹைதராபாத் போக முடியும், இல்லைன்னா லேட் ஆகிடும் நம்மளுக்கு. இதுலேருந்து ஹைதராபாத் வந்து 370 கிலோமீட்ரு. நம்ம இப்போ விட்டால் தான் இப்போ டைம் வந்து 7 மணி, அதாவது 7.5 hours ஆகும் நம்ம போகிறதுக்கு. பட் வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடுக்கு டைமிங்ஸ் அது மாதிரி கொஞ்சம் டைமிங்ஸ் போயினே இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5 மணி ஆகும் அங்கே போய் சேர்கிறதுக்கு. இப்போ நம்ம எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பாருங்கள், நைட்டே எல்லாமே பேக் பண்ணிட்டோம். கத்தலேருந்து குளிச்சுட்டு கிளம்புறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தோ குளிச்சுட்டு சாப்பிட்டதுனா நாங்கள் வந்து கஞ்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறதுனால கஞ்சி காத்தாலே எடுத்து குடிச்சிட்டோம். ஏன்னா டெய்லி நம்ம காத்தால நைட்டு மத்தியானம் 3 வேளை நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து நம்ம 1.5 month இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம ஹெல்த்து கான்ஷியஸாக வச்சுக்கணும். ஹெல்த் ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால நாங்கள் வீட்லேயே செஞ்சு ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறதுனால அதே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இப்போ காலையில் டிஃபனும் எங்களுக்கு அதுதான். இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு தான் போகிற வழியில் எதுனா ஃப்ரூட்டு எதுனா சாப்பிட்டுப்போம். லைட் ஃபுட்டு தாங்க. ட்ராவல் பண்ணும்போது ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹெவி ஃபுட் எடுத்துட்டோம்னா தூக்கம் வந்துடும், அதனால சேஃப் இல்லை. அதனால லைட் ஃபுட்டே நம்ம எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இந்த ரூம் பேர் வந்து துவாரகா தர்மா ஸ்டேங்க. இது எங்கே இருக்குன்னா ஹம்பிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளதாக இருக்குது. இங்கேருந்து சீக்கிரமாக நம்ம ஹம்பி வந்து கிட்டே தான் இருக்குது. அதாவது விட்டலா டெம்பிள், கணேஷா டெம்பிள், சிவன் டெம்பிள், அப்புறமா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் எல்லாமே கிட்ட இவங்க ரூமுக்கு கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ரூம் எடுத்துக்கணும். அண்ட் இங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் ஹோம் ஸ்டே தாங்க. ஆல்மோஸ்ட் ஹம்பியில் எல்லாமே ஹோம் ஸ்டே தான், ஹோட்டலெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க ஓனருங்க தான் இங்கே இருப்பாங்க, நம்ம மேலே ரூம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கினாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் அதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எப்படி அவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அவங்க நல்லா பார்த்துக்கினாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே புக் பண்ணு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, bye.